அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தப்லீக் ஜமாத் என்ற ஒரு இயக்கத்தின் சார்பில் அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அமல்களின் சிறப்பு என்கிற ஒரு நூலை திருக்குரானை விட மேலானதாக கருதி தொடர்ந்து படித்து வருகிறார்கள். அந்த நூலை படித்தாலோ அதை திரும்ப திரும்ப உள்வாங்கினாலோ அது எவ்வளவு பாரதூரமான ஒரு கொள்கை குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த தலைப்பில் அந்த நூலில் இடம்பெற்ற பல செய்திகளை நாம் சொல்லி வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு செய்தி எழுதியிருக்கிறார்கள். ஷேக் அபு யசீத் குர்துபி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் என்ன செஞ்சாராம், ஒரு செய்தி கேள்விப்பட்டாராம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த கலிமாவை யார் ஒருத்தர் 70,000 தடவை ஓதுகிறாரோ அவர் நரகத்திலிருந்து விடுதலை அப்படின்னு கேள்விப்பட்டாராம். கேள்விப்பட்டா அது குரானில் இருக்கணும், அல்லது ரசூலுல்லாஹ் சொல்ற ரெண்டுலையும் இல்லை. இவர் கேள்விப்பட்டாராம், யார் ஒருத்தர் 70,000 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுனாரோ அவருக்கு நரகத்துக்கு போனால் கூட உடனே விடுதலை ஆயிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு செய்தி கேள்விப்பட்டு அவர் சொல்றாரு, நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா 70,000 தடவை நான் ஓதி என் மனைவிக்கு 70,000 ஹதியா பண்ணி வச்சுட்டேன், பார்சல் பண்ணிட்டாராம். எனக்கு ஒரு 70,000 ஓதி ஸ்டாக் வச்சுக்கிட்டேன். 70,000 தடவை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஓதி அவர் மனைவி கொடுத்துட்டாராம். மனைவி மூத்தா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமேல இவர் ஒரு 70,000 ஓதி ஸ்டாக் வச்சுக்கிட்டேன். அப்புறமேல இது உண்மைதானான்னு சோதிக்கணும்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. எது, இப்படி 70,000 தடவை ஓதுனா நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா அப்படின்னு இவருக்கு சோதிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சான். அப்போ என்ன செஞ்சாரா, அவங்க ஊரில் ஒரு வாலிபர் இருந்தாராம். அந்த வாலிபர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், சொர்க்கத்தில் இப்போ என்ன நடக்குது அதெல்லாம் பார்ப்பாராம். அப்படிப்பட்ட வாலிபராம். நரகத்தில் என்னவெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்ப்பாராம். இங்கே உட்கார்ந்து கொண்டு இப்போ நரகத்தில் இது நடக்கிறது, இப்போ சொர்க்கத்தில் இது நடக்கிறது என்று அறிந்த ஒரு வாலிபர் இருந்தார். அந்த வாலிபரை வைத்து நம்ம என்ன செஞ்சிடலாம், இதை கண்டுபிடிச்சிடலாமே. அவர் தான் சொர்க்கத்தில் உள்ளதும் தெரியுது நரகத்தில் உள்ளதும் தெரியுது அப்படிங்கிறதுனால அவரை வச்சு சோதிக்கலாம் நினைச்சாராம். அந்த வாலிபரை இவர் பார்க்க போகும் பொழுது திடீர்னு அந்த வாலிபர் என்ன செஞ்சாராம், என் தாயார் நரகத்தில் வேதனை செய்யப்படுகிறார்னு கத்துனார். யார் இந்த சொர்க்க நரகத்தை அறிந்தவராக இருக்கிறாரோ அந்த வாலிபர் என்ன செஞ்சாராம், எங்க அம்மா நரகத்தில் வேதனை செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னாராம் இவர்கிட்ட. உடனே இவர் என்ன செஞ்சாராம், இது நல்ல டைம், இது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு 70,000 தடவை ஓதுனா நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்குதா என்பதை டெஸ்ட் பண்ணுவதற்கு நல்ல வாய்ப்பு. நமக்குன்று ஓதி வச்சிருக்கிறோம் 70,000, அது இந்த இவருடைய தாயார் கொடுப்போம். இவருக்கே தெரியாதுல்ல, அப்படி பார்த்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறது. அப்போ அந்த மாதிரி செஞ்சாராம், யாரெல்லாம் இந்த 70,000 லா இலாஹ இல்லல்லாஹ்வை இந்த வாலிபருடைய தாயாருக்கு நீ சேர்த்துருன்னு சொன்னேன். உடனே அவர் நினைஞ்சாரு, என் தாயார் இப்போது விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். இவர் நான் சேர்த்தது அந்த வாலிபருக்கு தெரியாது. இந்த 70,000 நான் மாற்றி விட்ட அக்கௌண்ட்ல மாற்றி விட்ட உடனே அக்கௌண்ட்ல மாத்துறாரு. உடனே என்ன ஆகுதான், என் தாயார் இப்போது நரகத்திலிருந்து தூக்கி சொர்க்கத்துக்கு மாற்றப்பட்டு விட்டார். அதையும் அந்த வாலிபர் பார்த்து உறுதிப்படுத்திட்டாரு. அந்த 70,000 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதணும்னு சொன்னா, அல்ல ஓதி யாருக்காவது பார்சல் பண்ணணும்னு சொன்னா, அப்ப அவங்க நரகத்திலிருந்து விடுதலை என்கிற ஒரு செய்தியையும் சொல்றாரு. அதை எப்படி கண்டுபிடிச்சாருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சொர்க்க நரகத்தில் உள்ளதான் அறியக்கூடியவராக இருந்தார்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இதுல இஸ்லாத்துக்கு முறைனா எவ்வளவு விஷயம் இருக்குன்னு பாருங்க. முதல்ல சொர்க்க நரகம்ங்கிறது போயிட்டாங்களா எல்லாரும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மூத்தா போன ஆட்கள்லாம் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போயிட்டாங்களா? சொர்க்க நரகத்தில் ஒரு போகவே இல்லை. சொர்க்க நரகம் எல்லாம் இனிமேல் தான் போக போறாங்க. எல்லா உலகமும் அழித்த பிறகு எல்லாரையும் அல்லாஹ் விசாரித்து அதுக்கப்புறம் தான் நீ சொர்க்கத்துக்கு போ நரகத்துக்கு போன்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்ப சொர்க்க நரகம்ங்கிறதுக்கு இன்னும் யாரும் போகவில்லை. அல்லாஹ் எடுத்து காட்டுவான். மேராஜில் போகும்போது இன்னென்ன பாவத்துக்கு இன்னென்ன தண்டனைங்கிறத எடுத்து காட்டுற விதமாக சொர்க்கத்தில் நடக்கிற மாதிரி நரகத்தில் நடக்கிற மாதிரி எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான், எடுத்து காட்டுவான். உதாரணமா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மேராஜில் ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. மேராஜ் போயிருக்கும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கும்போது அவர் வலது பக்கம் பார்த்து பார்க்குறாராம், பார்த்து சிரிக்கிறாராம்.
இப்படி இடது பக்கம் பார்த்துட்டு அழுவுறாராம். என்னன்னு ஜிப்ரீல்கிட்ட கேட்கும் பொழுது, சொர்க்கவாசிகள் அவருடைய சந்ததிகளில் சொர்க்கவாசிகள்லாம் வலது பக்கம் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கும்போது அவர் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாரு. இடது பக்கம் பார்த்தா நரகவாசிகள்லாம் இருக்கிறாங்க, அதை பார்த்துட்டு அவர் அழுகுறாருன்னு சொல்லி ஜிப்ரீல் வந்து விளக்கம் சொன்னாங்க. இது மேராஜுடைய ஹதீஸில் ஆதாரப்பூர்வமான ஹதீஸில் இருக்கிறது. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கவாசிகளில் சிலரை பார்த்தாங்கல்ல, நரகவாசிகள் எல்லாரையும் அவர் சந்ததிகள் அத்தனை பேரையும் பார்த்துருக்காரு. அப்போ நாம் அதில் கண்டிப்பாக இருந்திருப்போம், நம்ம கூட இருந்திருப்போம். சொர்க்கவாசிகள் நம்ம அல்லாஹ் முடிவு செஞ்சு அல்லாஹ் ஆக்க வேண்டும், அப்படி ஆக்கியிருந்தா நம்ம கூட அதில் இருப்போம். அல்லாஹ் நரகவாசின்னு யாராவது ஆக்கியிருந்தாலும் அவங்க இதில் இருந்திருப்பாங்க. இன்னுமே பிறக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. ரசூல்லா காலத்துக்கு பிந்தி வந்தவங்களாம் அதில் காட்டப்படுறாங்க. அப்போ எடுத்து காட்டப்படுவது என்கிறது வேற, அப்பவே சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க என்பது வேற. ஒருவரும் சொர்க்கத்துக்கு போகாமல் இருக்கும் பொழுது சொர்க்கவாசிகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் காட்டுறான், நரகவாசிகளை அல்லாஹ் காட்டுறான். இப்படி நரகத்தில் வேதனை செய்யப்படுற மாதிரி ரசூல்லாவும் நிறைய பார்த்துருக்குறாங்க. அதெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த பாவத்துக்கு இந்த தண்டனை கிடைக்கும் என்பதை நம்ம ஒரு இன்ஜினியர் மேப் போடுவார்ல, இந்த இடத்துல பாத்ரூம் வரும், இந்த இடத்துல கிச்சன் வரும், இந்த இடத்துல பெட்ரூம் வரும், ஹால் இங்கே இருக்கும், இப்படின்ற ஒரு கட்டடம் உருவாகிறதுக்கு முன்னாடியே வெறும் இடத்துலயே எல்லாத்தையும் போட்டு காட்டிடுவார். கட்டடமே கட்டி முடிச்சிருக்க மாட்டோம், எந்த ஒரு பேசிக் வேலையும் செஞ்சிருக்க மாட்டோம். இந்த மாதிரி உங்கள் வீடு அமையும் அப்படி நம்ம காட்ட முடியும்னு சொன்னால், அல்லாஹ் வந்து நாளைக்கு யாரெல்லாம் நரகத்துக்கு என்னென்ன பாவத்துக்கு யார் யாரெல்லாம் போவாங்கங்கிறத அவனுடைய வல்லமையை கொண்டு எடுத்து காட்டுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்படித்தான் நபிமார்களுக்கு காட்டப்பட்டுச்சே தவிர இன்னைக்கு வரைக்கும் ஒருவர் நரகத்துக்கு போகலை. இந்த தேதி வரைக்கும் கபூரில் தான் இருக்கிறாங்க. நல்லவங்களா இருந்தால் தூங்கிட்டு இருக்கிறாங்க, கெட்டவங்களா இருந்தால் அதுக்கு அந்த மாதிரி தண்டிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, எல்லாம் கபூரில் தான் இருக்கிறாங்க. அப்போ நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ ஒருத்தரும் போகலை என்கிற ஒரு நேரத்தில் இவர் போனதை பார்த்த மாதிரியும் அங்கே என்ன நடக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். சொர்க்கத்தில் என்ன நடக்குன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமா? அப்போ நரகத்தில் உள்ளலாம் தெரியும் என்று சொல்வது ஈமானுடைய முக்கியமான விஷயத்தில் ஆகிரத்தை நம்புறது. அதில் சொர்க்க நரகம்லாம் உள்ளது. அதில் கோளாறு இருந்தால் ஈமானம் இல்லைன்னு அர்த்தம். அல்லாவை நம்புறது மட்டும் ஈமான் இல்லை, 6 விஷயத்தை நம்பணும் இல்லையா? ஆமன்து பில்லாஹி, அல்லாவை நம்பணும், மலாய்க்கத்தை நம்பணும், வேதத்தை நம்பணும், தூதர்மார்கள் நம்பணும், விதியை நம்பணும், ஒல்பாதி பாதல் மௌத்துக்கு பின்னாடி எழுப்பப்படுற அந்த வாழ்க்கையை பற்றியும் நம்பணும். அதில் உள்ளதுக்கு நாலேஜ் இல்லை. சொர்க்கம்னா என்னென்று வழங்கலை, நரகம்னா என்னன்னு வழங்கலை. இது ஒரு மேஜர் மிஸ்டேக்கு. அடுத்து என்ன, இவர் பார்த்தாருங்கிறாங்கல்ல, சொர்க்கவாசி நரகவா இப்படி இருக்குன்னு வச்சுக்கிட்டா கூட இவர் மனிதன் அதை பார்க்க முடியுமா? யார் யார் சொர்க்கத்தில் இருக்கிறா, சொர்க்கத்தில் என்னென்ன மாதிரி வேதனை செய்யப்படுறாங்க அப்படி அறியக்கூடிய ஒரு வாலிபர் இருந்தார்னா எதை வச்சு நீ டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்ச? அப்படி ஒன்று அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா பொய் சொன்னான்னு வழங்க வேண்டியதானே? அப்படி கூட ஒருத்தன் ஃப்ராட் பண்ணியிருப்பான், எனக்கு சொர்க்கம் தெரியுது, இப்படி தான் ஞானின்னு சொல்றவங்கலாம் ஏமாத்துவாங்க மக்களை. இதோ நரகம் தெரியுது. ஒரு ஆள் இருந்தார், இந்த நம்பர் அல்லாட்ட டெலிஃபோன் பேசுவார், அப்படி ஒரு அவுளியா இருந்தார். வழங்குதா? இங்கே என்ன செய்யறது? ஹலோ, சரி, இப்படிலாம் மக்கள் சீடர்கள், நம்ம முஸ்லீம்ல ஒரு ஆள் தான் இப்படியெல்லாம் முறிவு தெரிஞ்சாங்க. இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு என்ன சொல்லி தொலைஞ்சிருப்பான். இந்த பேயா நம்பியிருக்கான்னு அர்த்தமாகுது. அப்படி சொர்க்கத்தில் உள்ளதெல்லாம் அப்படி பார்க்க இயலுமா? நரகத்தில் உள்ள பார்க்க முடியும் போது இல்லை, இன்னும் போகவே இல்லை, தீர்ப்பு அளிக்கப்படலை. அப்படி அளிக்கப்பட்டு இருந்தாலும் அதில் எப்படி தெரியும் அவங்க அம்மாவுக்கு என்ன செய்யப்படும், அவருக்கு என்ன தெரியும்? அப்போ கண்டுபிடிக்க முடியாது. அது ரெண்டாவது, ஒரு மனிதருக்கு வந்து அல்லாவுக்கு மட்டுமே அறிந்த மறைவான இன்னும் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மா அத்ரி மா யுஃபாலு பி வலாபிக்கும், எனக்கு என்ன செய்யப்படும் என்று எனக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன செய்யப்படும் என்று எனக்கு தெரியாது என்று நபியை சொல்லுங்கிறான் அல்லாஹ். மறுமை நாளில் உங்களுக்கு ஒரு தர்ஜா கொடுக்கணும், சிலதெல்லாம் சொல்லியிருக்கிறான். சொன்னது போக என்னை அல்லாஹ் என்ன செய்வான், உங்களை என்ன செய்வான்னு எனக்கு தெரியாது என்று நபியை நீங்கள் சொல்வீராக என்று குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அனைத்தும் தெரியும். அறிவித்து கொடுத்த சில விஷயங்கள் அவங்க சொன்னார்கள், அறிவிக்காத பல விஷயங்கள் இருக்கு, அவங்களுக்கே தெரியாது. அப்ப ரசூலுக்கு மேல மேம்பட்டவராக இவர் எல்லாத்தையும் அறிந்தவராக இருந்தார் என்ற மாதிரியான ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இதன் மூலம் என்ன, ஷேகுமார்கள் பெரியார்கள்லாம் சாதாரணமாக நினைச்சுக்கிறாதீங்க, நீங்கள்லாம் இந்த உலகத்தில் உள்ளதான் பார்ப்பீங்க, அவங்க அதெல்லாம் தாண்டி பார்ப்பாங்கங்கிற ஒரு கருத்தை அந்த தப்லீக் பக்தர்கள் உள்ளத்தில் அப்படியே படிப்படியாக திரும்பி திரும்பி கேட்கும் பொழுது பதிய வச்சுட்டு இவங்களை தெய்வமாய்க்கிறது. அந்த ஒரு ரெண்டாவது தப்பு இருக்கிறது. அடுத்தது என்னன்னு கேட்டால், இஸ்லாத்தில் சொல்லி தந்த திக்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு திக்கரும் 70,000 80,000 சொல்லி தரப்படவே இல்லை. எல்லாமே அந்த 33,100க்குள்ளே தான் வருது. திக்கர்கள்லாம் ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கில் அப்படி சொல்றதுங்கிற ஒரு மேட்டரே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு சிறந்த திக்கர் தான். அதில் 70,000 தடவை ஓதுனா நரகத்துக்கு போனால் கூட விடுதலை எப்படி வரும்? அந்த திக்கர் மட்டுமா அதை தீர்மானிக்கும்?
எவ்வளோ செயல்கள் நரகத்துக்கு ஒருத்தர் ஆக போகிறதுக்கு வந்து பல காரியங்கள் இருக்கிறது. சொர்க்கத்துக்கு போவதற்கு பல காரியங்கள் எல்லாம் ஒன்று சேரணும். அது எல்லாம் கால்குலேஷன் பண்ணி அவன் முடிவு எடுப்பான். எல்லாத்துக்கும் ஒரு கணக்கை போட்டு இவனுக்கு சொர்க்கம் நரகன்னு முடிவு எடுப்பான். அவர் நரகவாசின்னு முடிவு பண்ணி வேதனை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கிறாராம். இங்கே ஓதி பார்சல் பண்ணி அனுப்பணும், நாங்கள் தூக்கி எல்லாம் சொர்க்கத்தை மாற்றிட்டான் அப்படின்னு சொன்னால், இது வந்து இந்த 70,000 தடவை ஓதுனா நரகத்திலிருந்து விடுதலை என்று உங்களுக்கு யார் சொன்னான்? அதை அல்லாஹ்வுல சொல்லணும், அல்லாஹ்வுடைய ரசூலில் சொல்லணும். அப்படி ஒன்று இருந்தால் ஒரு அமல் ஒன்றுமே தேவையில்லையே. எல்லாம் 70,000 ஓதி ஸ்டாக் வச்சுக்கிறங்க, கன்ஃபார்ம் உங்களுக்கு சொர்க்கம். ஒழுங்குதா? வேற யாரை பற்றி மூத்தா போயிட்டாங்களா அவங்கள்ட்ட போய் பேரம் பேசி கூட விற்கலாம். நாலு 70,000 இருக்குது, உனக்கு உங்க அம்மாவுக்கு ஒன்று கொடுத்துட்ற, எனக்கு இவ்வளோ ரூபா கொடு, அப்படித்தானே இவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. அப்படிலாம் செய்யலாம். அப்படி எப்படி இதை வச்சு இது என்ன மார்க்கமா? இது எப்படி ஒரு கிறுக்கம் எழுதின மாதிரி தெரியலையே பார்த்தா. அடுத்து என்னன்னு கேட்டா, சரி நம்ம ஓதுனா நன்மை கிடைக்குதுங்கிறது ஒரு வகைக்கு. இதுல எப்படின்னு கேட்டா, அடுத்த ஆளுக்கு பார்சல் பண்றது, இது இஸ்லாத்தில் உண்டா? அல்லைசலில் இன்சானி இல்லா மாசா, எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் அவன் உழைத்தது தான் அவனுக்கு. தில்க உம்மத்துன் கதுகலத், அவர்கள் சென்றுவிட்ட சமுதாயம். லஹா மா கசபத், அவங்க சம்பாதிச்சது அவங்களுக்கு. வழக்கும் மா கசப்தும், நீங்க சம்பாதிச்சது உங்களுக்கு. ஒலா துஸ் அலூன அம்மா காணும் யாமலும், அவங்க செஞ்சதை பற்றி உங்கள்கிட்ட கேட்கப்படாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். அது மாதிரி ஒலா தசிரு வாசிரத்துன் விசிற உஹ்ரா, ஒருவருடைய சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார். அப்ப நான் ஓதுனண்டா எனக்கு நன்மை கிடைக்குன்னா ஓகே, என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கம், என்னுடைய இபாதத்துகள் எல்லாமே அதற்கான நன்மை எனக்கு கிடைக்கும். நான் பாவம் செய்தால் தண்டனை எனக்கு கிடைக்கும். அப்ப என்னுடைய பாவத்தை ஒரு ஆளுக்கு நான் மாற்றி விட முடியுமா? என்னுடைய நன்மையை கொண்டு இன்னொரு ஆளுக்கு மாற்றி விட முடியுமா? அப்ப இதுல என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கணும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையே. இவங்க எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீங்க மோதா போனீங்கன்னா உங்க பிள்ளைகள் பாத்தியாவது அனுப்பி விட்டுருவாங்க, அதை வச்சு உங்க அத்தா சொர்க்கத்துக்கு போயிடுவாரு அப்படின்னு சொல்லி கொடுக்க போய் தானே வணக்கத்தை விட்டு புறக்கணிச்சு இருந்தாங்க. நம்ம சமூகம் வந்து இபாதத்துகள்ல பின்தங்கி இருந்ததுக்கு காரணம் என்ன? இறை அச்சம் இல்லை நினைக்கிறீங்களா? கொஞ்சம் இருக்கத்தான் செஞ்சு. அவங்க எதனால அப்படிலாம் தான் தோண்டி தரமா நடந்தாங்கன்னு சொன்னா, நம்ம மூத்தா பண்ண பிறகு பாத்தியா ஓதுவாங்கல்ல, வருஷ பாதி அது ஓதி பார்சல் அனுப்புவாங்கல்ல, இப்படின்னு போயிடுவோம் சொர்க்கத்துக்கு அப்படின்னு ஒரு தவறானதை போதிச்ச காரணத்தினால தான் அந்த பள்ளிவாசலோட தொடர்பு, வணக்க தொடர்புலாம் இல்லாமல் போச்சு. அது பொய்ங்கிற பிரச்சாரம் வந்த பிறகுதான் நம்ம கிட்டக்கு நம்ம தான் தேடணும் என்ற எண்ணம் வந்த பிறகு வணக்க வழிபாடுகள் அதிகரிச்சிருக்கிறது. அப்ப இந்த வணக்க வழிபாடுகள் ஒவ்வொருவரும் செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தை உடைக்கிறதுக்கு தான் நீ என்ன வேண்டாலும் செஞ்சு மூத்தாப்போ அடுத்த ஆளுக்கு ஏதாவது செஞ்சிருவாங்க. இது முடியவே முடியாது. இஸ்லாத்தில் அந்த இன்னும் சொல்லப்போட அந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் அந்த ஈசா நபி எல்லாருடைய பாவத்தையும் சுமந்துக்கிட்டாங்கிறாங்க. அதை மறுக்கிறதுக்கு தான் அல்லாஹ் இதையும் சொல்றான். அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்சதுனால பிறக்கிற எல்லாரும் பாவியா பிறக்கிறாங்க அப்படின்னு கிறிஸ்தவ மார்க்கத்தில் சொல்லுவாங்க. அதை மறுக்கிறதுக்கு தான் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான். எது? ஒருவர் சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார். ஆதம் செஞ்சா நான் ஏன் பாவியா பிறக்கணும்? ஆதம் தப்பு செஞ்சா அவர் தப்பு செஞ்சார், அவ்வளவுதான். அதுல எனக்கு எப்படி பங்கு வரும்? எங்களுடைய பாவத்தை எப்படி இயேசு சுமப்பாரு? அப்ப எங்களுடைய நன்மையும் அவர் சுமக்க மாட்டார், எங்களுடைய தீமையும் சுமக்க மாட்டார் என்று அப்படி பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் கொண்ட ஒரு மார்க்கத்தில் என்னன்னு கொண்டு வந்துட்டாங்க, நம்ம அடுத்த ஆட்களுக்கு இந்த மாதிரி மாற்றி விடலாம், அப்படி அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஒன்று ரெண்டு விதிவிலக்கு இருக்கிறது. என்ன? பெற்றோர் சில கடமைகளை செய்யாமல் இறந்து விட்டால் பிள்ளைகள் அவங்களுக்காக செய்யலாம். அது தொழுகையை செய்ய முடியாது, அதுக்கு ஆதாரம் கிடையாது. அதில் அதிகபட்சமாக என்ன இருக்கு? அது நோன்பு கடமையாகி அதை செய்யாமல் அவங்க தகப்பனாரோ தாயை இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த நோன்பை அவனுடைய வழி பொறுப்பாளர் வைக்கட்டும். மண்மாத்த அழகி சவுமுன் சாம அன்பு வலியுகு, நோன்பு கடமையான நிலையில் ஒருவர் மரணித்து விட்டாரையானால் அவருடைய வழியாக இருக்கிற பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் அவர் சார்பில் நோன்பு வைக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். அது அவங்க நோன்பு வைக்க நீயத்தில் இருந்திருக்கணும். வைக்கணும்னு நினைச்சு ஒரு 4 நோன்பு 2 நோன்பு அத்தாவை விட்டு போச்சு, அத்தா மூத்தா போயிட்டாங்க, எல்லாம் அதை பிடிச்சிடாத, அவங்க பிள்ளைதானா, அதுக்காக நான் வைக்கிறேன்னு சொல்வதற்கு ஒரு சின்ன ஒரு பர்மிஷன் மார்க்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஹஜ்ஜி கடமையாகி அதை செய்யாமல் மூத்தா போயிட்டாங்க, செய்யணும்னு நினைச்சிருந்திருக்கணும். ஹஜ்ஜி கடமையாகவும் ஆயிருந்திருக்கணும். கடமையாயிட்டும் கூட என்ன செய்வான், போட ஹஜ்ஜாவது ஒன்றாவது அப்படி மூத்தா போனால் அவருக்கு செய்ய முடியாது. நாளைக்கு போவோம், நாளை கழிச்சு போகணும்னு நினைச்சு மூத்தா போயிட்டார். அவர் பிள்ளைக்கு தெரியும், வசதி இருக்கிறது. சரி, அத்தாவுக்கு வசதியாக இருந்துச்சு, ஹஜ்ஜி செய்யாமல் விட்டாங்க, நம்ம ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க, மூத்தா போயிட்டாங்க, அவங்க சார்பா நம்ம செய்வோமே அப்படின்னு செய்தாரையானால் இது 2 தான் விதிவிலக்கு. தர்மம் செய்யலாம், இறந்து போனவருக்காக வேண்டி என்ன செய்யலாம்,
தான தர்மங்கள் செஞ்சோம்னு சொன்னால் அவங்க பிள்ளைகளும் செய்யணும். யாரோ இறந்துக்கு நான் செய்ய முடியாது. எங்கள் அத்தாவுக்கு நான் செய்யலாம், எங்கள் அம்மாவுக்கு எனக்கு செய்யலாம், எனக்கு என் பிள்ளைய செய்யலாம். அதுவும் நான் தர்மம் செய்ய நான் நினைத்து இருக்கணும். நானே உலக கஞ்சனாக இருக்கும்போது எனக்காக பிள்ளைகள் செஞ்சால் செல்லாது. நானே கொடுக்குற மாதிரி எண்ணத்தில் இருக்கும்போது எங்கள் அத்தா வாரி பேர் வழங்கினாரு, அது மாதிரி நானும் கொடுக்குறேன், இந்த நன்மை எங்கள் அத்தாவுக்கு கொடுங்க. இந்த மூணுக்கு தான் நம்ம தேடுற வரைக்கும் அந்த ஹதீஸுகளில் அனுமதி கிடைக்கிறது. இதில் என்னன்னு கேட்டால், இது இந்த திக்ரு சுன்னத்து இதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. இதில் இந்த மாதிரி ஒருத்தர் இபாதத்தை ஒருத்தருக்கு மாற்றி விடுறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான பொய்களுடைய தொகுப்பாக இந்த தாலீம் புத்தகம் இந்த ஃபலாயில் அமால் என்பது இருப்பதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த அஜர்த்துமாரில் இந்த தட்டு எழுதி தகடு எழுதுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் கூட இந்த நூல் வழிவகுத்திருக்குது. எழுதி குடிக்கிறாங்கல்ல, கரைச்சி குடிக்கிறது. அதில் என்ன செய்யணும்னு கேட்டால், பக்கம் 186 ஒரு வழியை சொல்லி தர்றாங்க. அது என்ன வழின்னு கேட்டால், சுபுகுடைய சுண்ணத்துக்கும் சுபுகுடைய ஃபர்லுக்கும், சுபு நேரத்தில் எந்திரிச்ச உடனே சுபுடைய சுண்ணத்தை தொழுதுக்கிறணும். ஃபர்லுக்கு இடையில ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும்ல, சுபுடைய சுண்ணத்தை தொழுதுட்டு நம்ம எப்போ தொழுகிறோமோ அதுலேருந்து ஃபர்லுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அந்த இடைவெளியில் என்ன செய்யணுமா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்குல்ல, அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமையும் அல்ஹம்துவை சேர்த்து 41 தடவை ஓதணுமா. அதாவது நினைச்ச காரியம்லாம் நிறைவேறுவதற்கு என்று வழி சொல்லி தர்றாங்க. அதாவது சுபுகுடைய சுண்ணத்தை செஞ்சு விடாதீங்க, பொய் எழுதியிருக்காங்க. இப்படி சுபுகுடைய சுண்ணத்திற்கும் சுபுகுடைய ஃபர்லுக்கு மத்தியில் அது அல்ஹம்து சூரா ஓதணுமா. அது எப்படி ஓதணும்னு கேட்டால் தான் முக்கியமானது. பிஸ்மியின் கடைசி மீமை அல்ஹம்துடன் சேர்த்து ஓதணுமா. எப்படி? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் ஹம்து, இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமின் மீ இருக்குல்ல, அந்த மீயை கொண்டு அல்ஹம்துவை சேர்த்து என்ன செய்யணும், இப்படித்தான் ஓதணும்லாம் எங்கேருந்து இருந்தாங்கன்னு தெரியல. இப்படியாக எத்தனை தடவை ஓதணும், அந்த சுபுடைய சுண்ணத்துக்கும் சுபுடைய ஃபர்லுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் 41 தடவை ஓதணுமா. எப்படி? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதணுமா. இப்படி 40 நாள் இப்படி 40 நாள் 41 தடவை டெய்லி ஓதணும். இப்படி எத்தனை நாள் ஓதணும்? 40 நாள் ஓதணும். இப்படி ஓதினீர்களே ஆனால் நாடிய அனைத்தும் நிறைவேறும். என்ன கோரிக்கை இருந்தாலும் சரி, உங்க கோரிக்கை நிறைவேறதா இருந்தா சுப்புடைய சுண்ணத்துக்கும் ஃபர்லுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் பிஸ்மில்லாவை இந்த ஸ்டைலில் தான் ஓதணுமா, அது சேர்த்து அப்படி ஓதணுமா. அதே மாதிரி நோயாளிகளாக இருந்தாங்க, சூனியம் செய்யப்பட்டிருந்தாங்க, அதை நம்புற ஆளுக்கு தானே, அவங்களுக்கு என்ன செய்யணுமா, இதை தண்ணியில் ஓதி கொடுத்துடணுமா. நம்ம தேவைக்குன்னா இப்படி ஓதிக்கிறணுமா. அவங்க வேற ஆள் கொடுக்குற நோயாளி இருந்தாருன்னு சொன்னால் இந்த ஃபஜ்ருக்கு சுண்ணத்துக்கு ஃபர்லுக்கு இடையில இந்த 41 தடவை ஓதி அந்த தண்ணியில் ஊதி அந்த சூனியம் செய்யப்பட்ட ஆளுக்கு அல்ல நோயாளி கொண்டே கொடுத்தோம்னு சொன்னால் அதை கண்டிப்பாக என்னவாயிரும், அவருடைய நோய் தீர்ந்துடும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மாதத்தின் முதல் ஞாயிறு இது ஒரு விஷயமாச்சா, ஒவ்வொரு மாசத்துல முதல் ஞாயிறு எடுத்துக்கணுமா. ஃபஜ்ருடைய ஃபர்லுக்கும் சுன்னத்துக்கும் இடையே பிஸ்மில்லாவுடைய மீமை அல்ஹம்துல சேர்க்காம அது சேர்த்துல ஓதணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மில் ஹம்துன்னு ஓதிடக்கூடாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பி, இப்படி அந்த மாதிரி கோரிக்கை நிறைவேறுவதற்கு 41 தடவை ஓதுறதுக்கு அப்படி. இது 70 தடவை ஓதணுது. 70 தடவை எப்படி ஓதணும்னு கேட்டால், ஃபஜ்ருடைய சுன்னத்துக்கு ஃபர்லுக்கு இடையில தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இப்படி சேர்க்காம 70 தடவை ஓதி, அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா முதல் நாள் 70 தடவை ஓதிடணுமா, அடுத்த நாளைக்கு 60 தடவை ஓதணுமா. இதே மாதிரி அடுத்த நாளைக்கு 50, அடுத்த நாளைக்கு குறைச்சிட்டு வரணும். அப்படி 70ல் ஆரம்பிச்சு ஒரு வாரத்துக்கு அப்படி ஓதி போது என்ன செய்யும், கடைசியில் 10ல் வந்துடும். அப்படி ஞாயிறு வந்த உடனே மறுபடியும் 70. அப்போ 70, 60, 50, 40, 30, 20, 10, 70 இப்படி போயிட்டு இருக்கணுமா. இப்படி ஓதிட்டு இருந்தோம்னு சொன்னால் எந்த நோக்கமாக இருந்தாலும் நிறைவேறணும். அப்படி இல்லாட்டாலும் 2வது மாதம் 3வது மாதம் ஓதி வந்தால் நிச்சயமாக நோக்கம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நோக்கம் நிறைவேறுவதற்கு இந்த ஒரு ஃபார்முலாவை சொல்லி தர்றாங்க. அதுக்கு அடுத்தது அல்ஹம்து சூராவை பன்னீர், கஸ்தூரி, குங்குமப்பூ 3ஐ கொண்டு எழுதி பளிங்கு தட்டையில் எழுதி என்ன செய்யணுமா, இந்த 3ஐ கொண்டு அல்ஹம்து சூராவை பளிங்கு தட்டையில் எழுதி 40 நாட்கள் குடிச்சோம்னு சொன்னா வாதம், சப்பானி, உறுப்புகள் செயலிழப்பு, பல்வலி, வயிற்று வேலை இருக்கலாம், பல்வலி, வயிற்று வலி, தலைவலி எல்லாம் குணமடைஞ்சிடும். 7 தடவை என்ன செய்யணும், அப்படி அந்த கரைச்சி குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இப்படியான ஒரு வழிமுறையை உங்களுக்கு சொன்னது யார்?
நோயாளிகள் குணமாவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எத்தனை நோயாளிகளை பார்க்க போயிருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அப்போனா என்ன சொல்லுவாங்க, லா பஸ தஹூர், கவலைப்படாதீங்க அல்லாஹ் குணமாக்கிடுவான், அப்படி சில ஆட்கள் சொல்லியிருக்கிறாங்க. சில ஆளுக்கு என்ன செய்யறாங்க, அதுஹிபில் பாஸ ரப்பன்னாஸ், இறைவா அந்த நோயை நீ குணமாக்குவாயாக, அல்லாஹு மஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க, இறைவா நீ தான் குணமாக்குறவன், உன்னை தவிர யாரும் குணமாக்குறவன் இல்லை, எனவே நீ குணமாக்குவாயாக. ஷிஃபான் லா யுகாதிரு சகமன் உல ஆலமா, நோயையும் துன்பத்தை விட்டு வைக்காம முழு அளவுக்கு 100% குணமாக்குவாயாக, இப்படிங்கிற ஒரு துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு வருது. அதே மாதிரி அல்ஹம்து, குல்ஹுல்லாஹு, குல்லது ரப்பில் ஃபலக், ரப்பின் நாசு, இந்த 4 சூறாவை ஓதிக்கொள்வார்கள். இந்த நோய் அது மாதிரி நோய்க்கு செய்வாங்க. முடியாத நேரத்தில் ஆயிஷா நாய்க்கு ஓத முடியாமல் போயிட்டாங்க ரசூல்லா, அந்த நேரத்தில் ஆயிஷா நாய் ஓது என்ன செய்வாங்க, தடை விடுவாங்கன்னு இருக்குது. இப்படி இருக்கிறது. அப்போ இவ்வளவுதான் நம்ம நோய்க்காக நம்ம ஹதீஸுகளில் பார்க்கிறோம். இவங்க சொல்லக்கூடிய மாதிரி பிஸ்மில்லா 40 தடவை ஓதுன்னு, அல்ஹம்தோட சேர்க்கணும், அது அந்த அதுக்கு டைம்லாம் போட்டு நோயாளிக்கு உள்ளதுக்கு எப்போ போய் பார்க்க போகிறோமா போக வேண்டியதுதான். அது ஃபஜ்ருடைய சுன்னத்துக்கும் பரலுக்கும் இடையிலலாம் சொல்லலை, எப்போ அவரை பார்க்க போகிறோமோ அப்போ போய் நோயாளிக்காக ஒரு துவா செய்யலான்னு இருக்கிறது. அதுபோல் எல்லா கோரிக்கையும் நிறைவேறணுங்கிறதுக்குலாம் அப்படி ஒரு இது சொல்லி தரப்படவும் இல்லை. அப்போ ஹாஜத் தொழுகைன்னு ஒன்று இருக்குது, சலா ஹாஜத்துக்கு தொழுகை தான் கற்று தந்திருக்கிறாங்க. இஸ்திகாரா தொழுகை மாதிரி நம்ம 2 ரக்காத் தொழுதுபிட்டு இறைவா எனக்கு இந்த ஹாஜத்தை நிறைவேற்றான்னு கேட்கலாம். அதனால நம்ம கேட்டால் என்ன 3 வகையில் அதில் ஏற்றுக்குருவான். கேட்டால் உடனே தந்துடுவான்னு அர்த்தம் கிடையாது, தந்தாலும் தந்துடுவான், சேர்ந்ததை தருவான், அல்லது அதோட ஒரு துன்பத்தை நீக்கிடுவான். ஏற்றுக்கொள்ளப்படுமையானால் ஏதாவது 3 வகையில் ஏதாவது ஒரு வகையில் எல்லாம் ஏற்றுக்கொள்வான் அப்படின்ற ஒரு வழியை சொல்லி தந்திருக்கிறாங்க. இவங்க சொல்ற மாதிரியான ஒரு அத்தனை நிவாரணங்களுமே சொல்ற மாதிரி இல்லை. அது 70 நாள் ஓதணும், அதில் 41 நாளைக்கு ஓதணும், 70, 60, 30 இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்கண்ணா? முதல் நாள் 70, அடுத்த நாளைக்கு 60, அடுத்த இதெல்லாம் யார் சொன்னாண்ட? இப்படி சொன்ன ஆள் யார் உனக்கு? இதெல்லாம் வகையில் தானே முடிவு செய்யணும். இந்த மாதிரி எத்தனை தடவை ஓதணும். சுபா தொழுகை பிறகு நீங்கள் சுபானால 33 ஓதுறீங்க, ஒரு ஆள் வந்துட்டு 330 ஓதுனா கேட்பீங்களா? 33 நீ ரசூல்லா சொல்ற, நீ என்ன நீங்க கூட சொல்றேன்னு கேட்பமா இல்லையா? நான் 43 ஓதுனா கேட்பமா? 10 கூட சொல்றாரு ஒருத்தர், 33 43 ஓதுங்க, நம்ம விட மாட்டோம். ஏன் 33 தான் ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க, நீ 43ங்க நீ யாரு? அப்படிங்கிற அளவுக்கு அந்த மார்க்கம் இருக்கிறது. ஒரு வார்த்தையை மாத்திர ரசூல்லா ஒத்துக்கிறல. எந்த அளவுக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க, தூங்கும் போது ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துட்டு அவரை திருப்பி ஓத சொல்றாங்க. அந்த துவாவில் ஒரு வார்த்தையை ரசூல்லா சொல்றாங்க, ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்சல்த வ நபியிக அல்லதி அர்சல்தன்னு வரும். அந்த துவா பெரிய துவா அது. அதுல ஒரு வாசகம் வரும், ஆமன்து நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், பி கிதாபிக அல்லதி அன்சல்த நீ இறக்கின வேதத்தை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், நபியிக அல்லதி அர்சல்த நீ அனுப்புன நபியையும் நான் வந்து என்ன செய்யறேன் நம்புறேன் அப்படின்னு வாசகம் வரும். இந்த துவாவை ரசூல்லா அவருக்கு பெரிய துவா கற்றுக் கொடுப்பாங்க, அதுல இந்த வாசகமும் வரும். அவர் எல்லாத்தையும் கரெக்டாக ஒப்புவிப்பார். இந்த வாசகத்தில் மட்டும் சின்ன சேஞ்ச் பண்ணிடுவார். ரசூல்லா எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க, நபியிக்கல்லதி அரசல் தாம்பாங்க. இவர் என்ன செய்வார்னா ஒரு நபியிக்கங்கிறது ரசூலிக்கன்னு மாத்திடுவார். வேணுண்டு மாத்துறது இல்லை, நபி ரசூல் ஒன்று தானே, அவங்க தாய் மொழியா இருக்கிறதுனால ரசூல்லா நபியிக்கன்னு சொன்னது அந்த வார்த்தையை கவனிக்காம ரசூலிக்கல்லதி அரசு, ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தான், அர்த்தத்துலாம் வித்தியாசம் கிடையாது. நபின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு ஒன்று தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபின்னு நம்ம சொல்லுவோம், ரசூல்னு சொல்லுவோம், ரெண்டும் ஒரே வார்த்தை தான். அவர் என்ன செஞ்சார்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவர் திரும்பி அதை மனப்பாடம் பண்ணி ஒப்பு வைக்கும் போது ஒரு ரசூலிக்கு எழுதி அரசல்தாங்கிறார். வரிசையா சொல்லிட்டு வரும்போது எல்லாம் கரெக்டா இருக்கும், ரசூல்லா கவனிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாரு, நிறுத்துறாங்களா நிறுத்து, இப்படி சொல்லக்கூடாது, நபிக்கு எழுதி அரசல்தான் சொல்லு. அப்போ ஒரு நபிங்கிறத ரசூல்னு மாத்துறதுக்கு பர்மிஷன் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் வாயிலிருந்து ஒன்று கற்றுத்தரும் பொழுது அதுல ஒரு சின்ன சொல்லை அதே அர்த்தம் தரக்கூடிய சொல்லை இன்னும் சொல்ல போனா அந்த இடத்துல இலக்கணப்படி பார்த்தீங்கன்னா ரசூலுக்கு இன்னும் பொருத்தமானது. ஏன் ரசூலுக்கு அரசல்தன் வருதுல்ல, அந்த அரசலங்கிறதுல இருந்தா ரசூல் பிறக்குது, நபிக்கு அது பொருந்தாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிக்கு அல்லது அரசல்த, இவர் ரசூலுக்கு அல்லது அரசல்தான் கொஞ்சம் கிராமட்டிக்கலா பார்த்தாங்கன்னு சொன்னா இவர் கரெக்ட் மாதிரி தெரியும். சொல்லமைப்புல ரசூல்லா ஒத்துக்கல. நான் சொன்னதை சொல்லு, நான் என்ன மாதிரி உனக்கு மனப்பாடம் பண்ண கத்து தந்திருக்கிறேனோ அதை அப்படியே சொல்லணுமே தவிர நீ மாற்றக்கூடாதுங்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு சொல்லுக்கு நீ என்னடா 40 பிஸ்மில்லா பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம் மில்ஹம்து ஓதணுங்கிற, அப்படி அந்த அந்த அதுக்கு ஒரு முறை சொல்ற, அடுத்த நாளைக்கு வந்து பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்து ஓதணுங்கிற.
இப்படி ரெண்டு வகையாக ஓத பிரித்து தந்தது யாரு? இதில் இன்னென்ன நோய்கள்லாம் தீரும்னு பட்டியல் போட்ட ஆள் யாரு? அதில் இன்ன முறையில் ஓதணும்னு சொன்னது யாரு? பளிங்கு தட்டில் வச்சு இதெல்லாம் எழுதணும்னு சொல்லி தந்தது உனக்கு யாரு? அப்போ யார் எவன் வேண்டாலும் எதை வேண்டாலும் சொன்னாலும் அது மார்க்கம்னு ஆக்குறாங்கன்னு விளங்குதா இல்லையா? எந்த ஒரு பேசிக்கலையும் நின்று எழுதப்பட்ட புஸ்தகமாக தெரியல. எவனாவது ஒருத்தர் எழுதி வச்சிருந்தானே அது அப்படி கொண்டாந்து மொழிபெயர்த்து போட்டிருக்காங்க. அப்போ எவனை எந்த மாதிரி இந்த மந்திர வேலை செய்கிறவன் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்களோ அதுகளை எல்லாம் எழுதி வச்சுக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். இதுகள் தான் தட்டு தாயத்து இந்த ஃப்ராடுகள்லாம் உண்டாகிறதுக்கு அடிப்படை எது? நீங்கள் தபிலிக்கில் இருந்து போனால் அதெல்லாம் விடுபட்டுருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. போய் இதெல்லாம் திருப்பி திருப்பி படித்தான்னா அவன் திருப்பி அங்கே போயிடுவான். தாயத்து எழுதுறவனாகவும் அவனுக்கு பளிங்கு தட்டில் போய் எப்படி எழுத தெரியும்? அவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ் தபிலிக்கிற போனாலும் ஓத தெரியாது. அப்போ அவங்களுக்கு எழுத தெரியுமா? குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்கள எத்தனை பேருக்கு அது அப்படி எழுத தெரியும்? அப்போ பளிங்கு தட்டில் எழுதணும்னா அஜர்த்தை தான் நாடணும். அஜர்த்தை நாடினா அஜர்த்துக்கு வருமானம் ஆயிரும். அஜர்த்தை நாடி தான் செய்யணுங்கிற ஒரு அடிப்படை தானே இதில் வருது. ஓத சொன்னாலும் நீங்கள் ஓதிடுவீங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அல்ஹம்து எழுதுங்கண்டா எழுதிடுவீங்களா? கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் எல்லாருக்கும் எழுத முடியாது. அப்போ அந்தெல்லாம் பளிங்கு தட்டில் எழுதி கரைச்சி குடிக்கணும்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் இதெல்லாம் அந்த உலமாக்கள் தப்லீக் உலமாக்கள் சம்பாதிப்பதற்காக வேண்டி ஒரு வாசலை திறந்து விடுறாங்க அப்படிங்கிறது தான் விளங்குறது. அப்போ இது முழுக்க முழுக்க நம்மளை வழிகாட்டில் கொண்டே தள்ளிடும். இந்த நூலை படிச்சுக்கிட்டு வந்தா இதை நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து பாருங்க, நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு ஒரு மரகலண்டை வந்தால் இதை சொல்லியிருக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்குள்ள ஒரு செய்தி. என்ன செய்தின்னா, அல்லாஹ் பல வேதங்களை அருளி இருக்கிறான். குர்ஆனுக்கு முன்னாடி எல்லா நபிமார்களுக்கும் வேதங்களை கொடுத்துருக்குறான். அதை பற்றி ஒரு மெசேஜ் கல்வி சிறப்புன்னு சொல்லிட்டு குர்ஆனுடைய சிறப்புன்னு சொல்லி அதை எழுதிட்டு வரும்போது முந்தைய வேதங்கள் அனைத்தும் எத்தனை வேதம் இருக்கோ அத்தனையும் குர்ஆனுக்குள் அடக்கம் அப்படின்னு வாசகத்தை ஆரம்பிக்கிறார். அதை ஒத்துக்கலாம். குர்ஆன்ங்கிறது எல்லா சாராம்சத்தையும் உள்ளடக்கி எல்லாம் தந்திருக்கிறான். முந்தைய வேதங்களில் உள்ளதுலேருந்து டிஃபரெண்டான ஒரு மார்க்கத்தை தரல. அதே அல்லாஹ்வுங்கிறது, அதே ரசூல்மார்கள் கட்டுப்படுறது, அதே சொர்க்கம், அதே நரகம், சில சட்ட ஹலால் ஹராமில் சில வித்தியாசங்கள் இருக்கும். மற்றபடி முந்தைய வேதங்களில் உள்ள அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் குர்ஆனில் இருக்குங்கிறாங்க. அது ஒரு பாரதூரமாக இருக்காது. இது சொல்லிட்டாங்களா? முந்தைய வேதங்களில் உள்ள அனைத்தும் எதில் இருக்குங்க? குர்ஆனில் இருக்குது. இதோடு நிறுத்திக்கிறாம குர்ஆனில் உள்ள அனைத்தும் அல்ஹம்து சூராவில் இருக்கு அப்படிங்கிறாங்க. குர்ஆனில் உள்ள அனைத்தும் எப்படி அல்ஹம்து சூராவில் இருக்கு? குர்ஆனில் எல்லா வேதங்களுடைய கருத்து இருக்குங்கும் போது ஒரு பெரிய நூலில் அனைத்து கருத்து இருக்குங்கிறது சாதாரணமாக ஒரு அறிவுக்கு ஏற்றுக்கிறதா இருக்குது. அந்த எல்லா குர்ஆனில் உள்ள எல்லாமே எதில் இருக்குது? அல்ஹம்து சூராவில் இருக்குங்கிறான். அது கூட கொஞ்சம் அப்படி ஏதாவது சமாளிச்சு விளக்கம் சொல்லி ஏதாவது சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கிட்ட சொல்றாங்க அடுத்த வரல அல்ஹம்துலில்லாஹ் அனைத்தும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல இருக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல அத்தனை வேதங்கள்ல சொல்லப்பட்டதுன்னா எதுல இருக்குது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல எல்லாம் அடங்கி இருக்குது. அதுக்கடுத்து அதோட பரவாயில்லை, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல உள்ள எல்லாமே பிஸ்மிங்கிறதுல இருக்குது. அந்த பிஸ்மில்லா முதல் எழுத்து இருக்குல்ல, அந்த பிஸ்மிங்கிறதுக்குள்ள அனைத்து இருக்குது. அனைத்து வேதங்களுடைய உள்ள அனைத்து விஷயங்களும் எதுல இருக்குது? பிஸ்மில இருக்குது. பிஸ்மில உள்ள அனைத்தும் அதன் முதல் எழுத்தாக பா இருக்குல்ல, பே என்று எழுத்து இருக்குல்ல, அந்த பேயில் இருக்கிறது. அதோட விட்டாலும் பரவாயில்லை, அந்த பேயில் உள்ளது பேக்கில் ஒரு புள்ளி வைப்போமே, அந்த புள்ளியில் இருக்கிறது. ஒரு புள்ளி வச்சுட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுல அல்ஹம்து இருக்குது, எல்லா குர்ஆனும் இருக்குது, அது மாதிரி என்ன இருக்குது? அனைத்து வேதங்களும் இருக்கிறது. புள்ளியில என்ன இருக்கு? ஒரு மொத்தமா ஒரு வாசகத்தை சொன்னாதான் ஒரு கருத்தை தரும். ஒரு புள்ளியில எந்த ஒரு கருத்துமே இருக்காது. புள்ளி தான், அதுக்கு மேல அதுல ஒரு கருத்து கிடையாது. இப்போ எந்த அளவுக்கு எழுதியிருக்காங்கன்னா, இது ஒரு அறிவுள்ள ஒருத்தன் அப்படி எழுதுவானா? இதுக்கு என்ன மீனிங் சொல்லு? ஒரு புள்ளியை வச்சு சிந்திக்க சொன்னா அதுல என்ன சிந்திப்பார் அவரு? இந்த புள்ளி இதுல சிந்திச்சுப்பார், அனைத்தும் இருக்குது. அதுல என்ன அதுல இருந்து வழங்க? புள்ளிங்கிற புள்ளியே தெரியுமே தவிர, அந்த மைய தெரியுமே தவிர, அது என்ன ஒரு கருத்தையும் சொல்றதுக்குரியதா? இந்த புள்ளி பேக்கி மட்டுமா வைப்பாங்க? எல்லா எழுத்துக்கும் வைப்பாங்க. அரபி மொழியில மட்டுமா புள்ளி இருக்கு? எல்லா பாஷையிலும் இருக்கு. எல்லா பாஷையிலும் இருக்கு. தமிழ்ல எல்லா மெய் எழுத்துக்கும் புள்ளி தான் வைப்போம். இக்கு இம்மிட்டுன்னு செய்யறோம், புள்ளி தான் வைக்கிறோம். புள்ளிங்கிறது அந்த எழுத்துக்கள் தானே வைப்பாங்க. சும்மா கூட ஒரு பாறை முடியுதுங்கிறதுக்காக கூட வைப்பாங்க, ஒரு அடையாளத்தை கூட வைப்பாங்க. புள்ளியில என்ன இருக்குங்கிறேன்? வார்த்தைகளும் வாக்கியங்களும் தான் கருத்தை சொல்லுமே தவிர புள்ளிகளும் ஒத்த எழுத்தும் சொல்லுமா? அலிஃபு லாம் மீம்ங்கிற அலிஃபுக்கு என்ன அர்த்தம்னா அலிஃபு தான், அலிஃபுண்டா அலிஃபு தான், லாமுண்டா லாமு தான், அப்படித்தானே சொல்ல முடியும். அதுக்கு மேல அது அர்த்தம் இருக்குமா? இப்போ எந்த அளவுக்கு எழுதியிருக்காங்கன்னு கேட்டா, இது குர்ஆனுடைய சிறப்பை சொல்றாங்களாம். இது குர்ஆனுடைய சிறப்புண்டா இது அவனுக்கு விளங்குமா? குர்ஆனுடைய சிறப்பா இது? எல்லா வேதங்களில் உள்ள சாராம்சமும் குர்ஆன்ல இருக்குது.
அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு அந்த கருத்தை இருக்குன்றது ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பெரிய விஷயங்களை சுருக்கி அடிப்படையான விஷயங்களை சுருக்கி குர்ஆனில் தரப்பட்டிருக்குன்னு சொல்லிக்கிறலாம். அது அல்ஹம்துல இருக்குங்கிறத கூட ஒத்துக்கிறலாம். ஏன்னு கேட்டால் அல்ஹம்துல உன்னை வணங்குகிறோம், உன்னை உதவி தேடுகிறோம், அந்த அடிப்படையான விஷயங்கள் நேர்வழியை காட்டு எல்லா சாராம்சமும் அந்த சூரத்துல் ஃபாத்தியாவுக்குள்ளேயே அடங்கி விட்டதுன்னு சொன்னா கூட அது வரைக்கும் கரெக்டாக ஒத்துக்கிறலாம். அதுக்கப்புறமேல உள்ளதெல்லாம் மடமையா இருக்கிறது. அல்ஹம்துல உள்ளதெல்லாம் பிஸ்மில்லாவில் இருக்கு, பிஸ்மில்லா உள்ளதெல்லாம் பிஸ்மில இருக்கு, பிஸ்மில உள்ளதெல்லாம் பீல இருக்குது, பீல உள்ளதெல்லாம் புள்ளியில் இருக்குது அப்படின்னு சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப புள்ளிங்கிறது எல்லாத்துலயும் இருக்குமே. பிஸ்மில்லாவில் மட்டுமா புள்ளி இருக்கு? முந்தைய வேதத்தில் உள்ள எழுத்துல தான் புள்ளி இருக்கு. புள்ளிக்குள்ள இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? பிஸ்மில்லா புள்ளிக்கும் வேற புள்ளிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? பிஸ்மில்லாவுக்கு ஒரு புள்ளி வைக்கிறோம், வேற ஒரு எழுத்துக்கு ஒரு புள்ளி வைக்கிறோம்னா அந்த புள்ளியில் என்ன டிஃபரெண்ட் இருக்குங்கிற அதே மாதிரி அதே தானே. அப்ப எந்த ஒரு அறிவு லாஜிக் ஒண்ணுமே இருக்காது. என்னத்தையாவது வாயில வந்து எழுதி விட்டு போறோம், பக்கத்து நிறைக்குவோம், அது கதை மாதிரி உட்காந்து ரசிச்சு பார்ப்பாங்க. சுபஹானல்லாஹ். அந்த தாலீம் படிக்கும்போது பார்த்தா ரசிக்கிறத பார்க்கணும். இதுக்கெல்லாம் சுபஹானல்லாஹ். இது இந்த மடமைக்கு பேர் சுபஹானல்லாஹ்வா? நம்மளை சிந்தனையை மழுங்க செஞ்சு அறிவு கூர்மையை வந்து அதை வந்து இல்லாம ஆக்கி நம்மளை ஒரு மூடராக்குறதுக்காக வேண்டி இந்த நூல் பாடுபடுதுன்னு நல்லா விளங்கலையா? அது ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதே மாதிரி வந்து இன்னொரு கதையை பாருங்க. அந்த காலத்தில் ஒரு ராஜா இருந்தாராம், காஃபிரான ராஜா. அந்த காஃபிரான அரசனை வந்து முஸ்லிமான ஒரு அரசாங்கம் போய் சண்டை போட்டு அவனை ஜெயிச்சு அவனை கைது பண்ணி கொண்டு வந்துட்டாங்களாம். கைது பண்ணி கொண்டு வந்தவனை இவனை என்ன செய்யறது அப்படின்னு என்ன செஞ்சாங்களாம், அவனை ஒரு தேக்ஸாவில் உள்ள போட்டு தண்ணியை நிறைச்சி கீழே அடுப்பை மூட்டி எரிக்கிறதுக்காக என்ன செஞ்சாங்களாம், வேக வச்சு. இப்படி எல்லாம் மார்க்கத்தில் தண்டனை முதல்ல இல்லை. இஸ்லாமிய நாடாம், இஸ்லாமிய ஆட்சி வந்து காஃபிரை ஜெயிச்சுச்சான். ஜெயிச்சவன அந்த மன்னனை வந்து என்ன செய்யறாங்களாம், இப்போ தேக்ஸாவில் விட்டு பிரியாணி வைக்கிற மாதிரி அவிக்கிறாங்க. அவனை அவிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணவுடனே அதுக்கப்புறம் என்ன செஞ்சானா, அது என்னமோ அப்புறமேல இந்த நெருப்பை அணைச்சி பார்க்குறாங்களாம். ஆள்கள்லாம் வந்து அணைய மாட்டேங்கிறான். அப்புறம் அவன் மன்னன் நினைச்சானா, நம்ம வந்து இதில் தப்பிக்கணும். அவன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்டானான். யாரு? இந்த காஃபிரானவன் வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்படியே அந்த நெருப்புலாம் அணைஞ்சு போய் அதுலேருந்து வெப்பம்லாம் போய் நல்ல ஜாலியாக இருந்துச்சு வெளியே வந்தானான். அப்போ இந்த கிராமத்தில் உள்ளவங்க அதிசயமாக பார்த்துட்டு அவங்களாம் இஸ்லா தலைவிட்டார்கள். இப்படி ஒரு புராண கதை மாதிரி எழுதியிருக்கிறாங்க. இது எந்த அரசர், எந்த வருஷம், கிபி எத்தனை நடந்துச்சு, ஹிஜ்ரி எத்தனை ஆண்டு நடந்துச்சு, எந்த ஊரில் நடந்துச்சு, இஸ்லாமிய ஆட்சியில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் நெருப்புல போட்டு வேக வைக்கிற ஒரு தண்டனை இருந்துச்சா? அப்படியே ஒருத்தன் பிஸ்மில்லாவை சொல்றதா இருந்தாலும் ஈமானோட சொன்னா தான் அது பிஸ்மில்லா சொன்னது ஆகும். அவன் நம்பி இருக்கணுமா இல்லையா? சரி, பிஸ்மில்லா சொன்னாது நெருப்பு அணைஞ்சிட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? அவன் ஒரு காஃபிரான அரசன். அந்த காஃபிரான அரசனுக்கு இதெல்லாம் யார் போய் போதிச்சுக்கிட்டு இருந்தா? அப்ப இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்தோம்னா ஒரு பைத்தியகாரத்தனமா இருக்குது. அந்த சினிமாக்கள் விட்லாச்சாரி கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கதைகள் மாதிரியான விஷயங்கள் நிறைய எழுதி வச்சுக்கிறாங்க. அதுல இது ஒரு விஷயமாக இருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து கூஃபா நகரில் ஒரு கூலிக்காரர் இருந்தானாம். இது அந்த முந்தைய வேதங்கள் விஷயம் வந்து பக்கம் 184 புள்ளி சொன்னல, அது பக்கம் சொல்ல 184 பக்கம் 14-15 ஒரு சம்பவம். ஒரு கூஃபாவில் ஒரு கூலிக்காரர் இருந்தாராம். அந்த கூலிக்காரர் என்ன செய்கிறாராம், பல பேர்கிட்டையும் அமானிதமாக பொருள்களை வாங்கி வேறு இடத்துல கொண்டு சேர்க்குறது அவருடைய வேலையாம். இங்கேருந்து உங்கள் ஜாமான்லாம் வந்தாங்க, நான் கொண்டு அந்த ஊரில் கொண்டு கொடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறது அவருடைய வேலையாம். அவர் அது மாதிரி ஜாமான்கள் பல பேருடைய பொருள்களை ஏற்றி கொண்டு போய்கிட்டே இருந்தாராம். போய்கிட்டே இருக்கும்போது குதிரையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு காட்டு வழியில் வந்து ஒருத்தன் வந்து நெஞ்சானா, இந்த பக்கம் நல்ல வழி இருக்குவான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனானா. கூட்டிகிட்டு போய் ஒரு காட்டு பக்கம் கொண்டு போயிட்டானான். கொண்டு போய் உன்னுடைய நகையெல்லாம் எடு, எல்லாத்தையும் எடு, பொருளெல்லாம் எடுன்னு சொல்லி அவனை கொல்ல போறானா. அப்போ என்ன செய்யறா, அவரு இந்த பையனை கொன்றாதப்பா, 2 ரக்கா தொழுதுக்கிறேன், அதுக்கு ஒரு டைம் கொடுன்னு சொன்னோடனே அப்போ என்ன செய்யனா, சிரிச்சுட்டு காட்டினானா. ஒரே மனித எலும்பு கூட கிடைச்சான். இந்தாப்பா இப்போ தான் எல்லாரும் சொன்னாங்க, நீ முதல் இல்லை, 2 ரக்கா தொழுதுன்னு சொன்ன பாரு, எல்லாம் கிடக்குறாங்க பாரு, இப்படி எலும்பு கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிறைய பேர் இதை மாதிரி சொன்னாங்களாம். எல்லாரும் செத்து போயிட்டாங்களாம். அது சொல்லி கிண்டல் பண்ணியிருக்கான் அவன். அப்புறம் சரிண்டு 2 ரக்கா தொழுதுன்னு அப்படியே உடனே வானத்திலிருந்து ஒருத்தர் இறங்கினாராம் குதிரையில் வந்து இவனோட சண்டை போட்டு அவனை வெட்டி இது பண்ணிட்டு இவரை காப்பாற்றி கூட்டு போயிட்டார். இப்படி ஒரு கதை எழுதி வச்சிருக்காங்க. அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால், தொழுகையில் ஈடுபட்டால் வந்து நம்ம துன்பங்கள் வரத்தான் செய்யும். 70 சகாபாக்களை கூட்டிகிட்டு போனாங்க.
எதுக்கு? மார்க்கத்தை சொல்லித்தாங்கன்னு கூட்டிகிட்டு போனாங்க ரசூல்லாட்டைய. ரசூல்லா நம்பி அனுப்பி வச்சாங்க. என்னாச்சு? அவங்கள கொண்டு விட்டாங்க. கொன்ற செய்தியை தான் அல்லாஹ் வந்து ரசூல்லாவுக்கு கொண்டு வந்தானே தவிர அவங்க தொழுதுகிட்டு தப்பிச்சுட்டாங்கன்ற மாதிரிலாம் என்ன இல்லை. அப்படி ஒரு மார்க்கம்லாம் தொழுகணும். அல்லாஹ் நாடினாலும் என்ன செய்வான்? மனசு கருத்தை மாற்றி தான் செய்வான். அதெல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் அம்புட்டு பேர் இது மாதிரி செஞ்சுருக்காங்களாம். நிறைய பேர் அம்புட்டு பேர் எலும்பு கூட ஆகிட்டாங்களாம். அப்போ இதுல இருந்து தொழுகையினால காப்பாற்றப்படுறது ஒரு ஆள் தான் வழங்குது, மீது அம்புட்டு பேரும் ஆவலன்னு வழங்குது. இவன் சிறப்பு சொல்றானா அல்ல சிறப்பு இல்லைன்னு சொல்ல வர்றானா? ஒரு ஆள் தானே காப்பாற்றப்பட்டிருக்காரு. அவ்வளோ எலும்பு கூட கிடக்குது, மனுஷன் எலும்பு கூட இம்புட்டு பேரும் சொல்லி அவனுக்கு தொழுகை உதவலைய அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். எதுக்கு இந்த கதைங்கிறேன்? தொழுகையுடைய சிறப்பை சொல்லி தொழுகை சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன சிறப்புகள் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் சொல்லிட்டு போங்க. இப்படிலாம் இல்லாம இந்த மனிதர்களுக்கு இப்படியான பவர் இருக்கிற மாதிரியான கதைகள் தான் இந்த தப்லீக்குக்கு அடிப்படை. இவர்களுக்கெல்லாம் எதனால் இப்படிலாம் வர்றாங்கன்னு கேட்டா சில ஹதீஸ் இருக்குது. இப்படியான கதை இருக்கல, சொர்க்கத்தை பார்க்கிறவர், நரகத்தை பார்க்கிறவர், இந்த மாதிரி இறைத்தன்மை உள்ளதெல்லாம் கபருக்குள்ள உள்ளது அறிஞ்சவர், இப்படி மனசுல உள்ளதெல்லாம் அறிஞ்சவர்லாம் எழுதி வச்சுக்கிறாங்கல்ல. இதெல்லாம் எதனால் வருதுன்னு கேட்டா ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸை தான் எல்லாருமே இந்த கபர் வணங்கில இருந்து மாயமந்திரம் செய்யறவன்ல இருந்து இறைத்தன்மை தங்களுக்கு இருக்கிற மாதிரி சொந்தம் கொண்டாடுறான்ல அவ்வளவு பேருமே இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்ய கேட்டீங்கன்னா இதெல்லாம் பதில் என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் இருக்குதுங்க, இது நாங்களாம் இட்டுக்கட்டி சொல்லல, இப்படியான ஒரு தன்மை எல்லாம் கொடுத்து தான் இருக்கிறான் அப்படின்றத இந்த புகாரில் 6502வது ஹதீஸ் அது. அதில் என்ன வருதுன்னு கேட்டா அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக சொல்றாங்க, மன் ஆதா அலி வலியன், என்னுடைய நேசரை யாராவது பகைத்து கொண்டால் அல்லாஹ் சொல்றான், ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்பி, அவனுக்கு எதிராக நான் போர் பிரகடனம் செய்கிறேன். ஒமா தகர்ரப இலைய அப்தி பிஷையின், ஒரு என்னுடைய அடியான் என்னோடு நெருங்குவதாக இருந்தால் அகப்ப இலைய மிம்மஃப்தரல் தொலைகி, அவனுக்கு நான் கடமையாக்கி இருக்கிறேனே அதை செய்துதான் நெருங்க முடியும். எந்த ஒரு அடியான் என்னை நெருங்குவதாக இருந்தாலும் அவனுக்கு கடமையா அதை விட்டுப்புலாம் நெருங்க இயலாது. கடமையான காரியங்களை செய்துதான் அவன் என்னை நெருங்க இயலும். அதே மாதிரி ஒமாயசால் அப்தி எத்த கர்ரபு இலை பின் நவாஃபில், கடமை செஞ்சுவிட்டு உபரியான வணக்கங்கள் செய்து செய்து எனக்கு ரொம்ப நெருக்கமாயிருவான். அடியான் வந்து எனக்கு ரொம்ப விருப்பமானவன் ஆயிடுவான் அல்லாஹ் சொல்றான், ஆகிவிடுவான். ஹத்தா உஹிப்புஹு, அவனை நான் விரும்புகிற அளவுக்கு அவன் எனக்கு நெருக்கமாகி விடுகிறான். முதல்ல கடமையை செய்கிறான், அப்புறம் உபரியா செய்கிறான். இதெல்லாம் செய்கிற காரணத்தை எனக்காக செய்கிற காரணத்தினால என்னை நெருங்கி விடுகிறான். இப்படி நெருங்கின உடனே வைத அஹபப்துஹு, இங்கதான் பாயிண்ட், அவனை நான் விரும்பி விட்டேன் என்று சொன்னால் குந்து சம்அஹுல்லதி யஸ்மஉ, அவன் கேட்கிற செவியாக நான் ஆகிவிடுவேன். அவன் நேசிப்பேன், நேசிச்சவன் என்று அவன் காதாக நான் ஆகிவிடுவேன். அதே மாதிரி பசரஹுல்லதி யபுசுர்பிஹி, எந்த கண்ணை கொண்டு பார்க்கிறானோ அந்த கண்ணாக நான் ஆகிவிடுவேன். ஓ எதகுல்லத்தி எப்துஷுபிஹா, எந்த கையினால் பிடிக்கிறானோ அந்த கையாக நான் மாறிவிடுவேன். ஓ ரிஜிலகுல்லத்தி எம்சிபிஹா, அவன் நடக்கிற காலாக நான் ஆகிவிடுவேன். பார்த்தீர்களா? அல்லாவுக்காக அந்த மாதிரி இபாதத்தை செய்து கொண்டே வந்தால் நம்ம கண்ணு அல்லாவுடைய கண்ணு ஏன் அப்படி சொர்க்கத்தை பார்க்காது? அப்படி கதை. நம்ம கண்ணு என்ன கண்ணா மாறினேன்? அல்லாவுடைய கண்ணாகிவிடும். நம்முடைய கையினால பிடிச்சா நம்ம பிடிக்கல, அல்லாஹ் பிடிக்கிறான். நம்முடைய கால் அல்லாவுடைய கால், இப்படி ஆகிவிடும் என்ன செய்யுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்கல்ல. இதைத்தான் அந்த ஞானிகளுக்கு கிடைச்சி உங்களுக்கு தெரியவில்லை. அவர்கள்லாம் அல்லாவுக்கு நெருங்கி கடமையை செய்தார்கள், உபரியான வணக்கங்கள் அதிகம் அதிகம் செய்தார்கள், அல்லாவை நேசித்தார்கள், அல்லாஹ் அவர்களை நேசித்தான். நேசித்த பிறகு என்னவாயிட்டான்? அவங்களுடைய கண்ணாக காதாக காலாக கையாக அல்லாஹ் ஆகிவிட்டான் அப்படின்ற இதை சொல்றாங்க. இது வரைக்கும் இதுக்கு பிந்தி ஒன்று அது மறைச்சிருவாங்க, இது வரைக்கும் தான் சொல்லுவாங்க. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா இது இருக்குது, கண்ணாயிரம் காலாயிரம். ஆனா நம்ம சென்ஸை கொண்டு சிந்திக்கணும், குர்ஆனுடைய ஒட்டுமொத்தத்தை கொண்டு சிந்திக்கணும். மனுஷனுடைய காதாக அல்லாஹ் ஆகுவானா? அல்லாஹ்வுடைய காதாக நம்ம காது ஆகுமா? அல்லாஹ்வுடைய பார்வையை நம்ம பார்வை ஆகுமா? ஆகவே ஆகாது. இது எதுக்கு அப்படி ஆகாதுங்கிறது பல இடங்கள்ல அல்லாஹ் வந்து தெளிவுபடுத்துறான். நான் வேற லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், என்ன போல எதுவுமே இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகரா யாருமே இல்லை. இப்படியான விஷயங்கள் அல்லாஹ் திருமறை குர்ஆன் நெடுகளையும் எனக்கு மாதிரி யாருமே கிடையாது, என் பார்வை வேற, என் கேள்வி வேற, உனி பலவீனமானவனா இருக்கிறாய், அப்படி எல்லாம் வந்து அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். அப்ப அதுக்கு முரண் இல்லாம என்ன, ஒரு நெருக்கத்தை காட்டும் பொழுது ஒரு இலக்கியமாக இந்த வார்த்தையை சொல்லுவோம். ஒரு புருஷன் பொண்டாட்டி நெருக்கமா இருக்காங்கன்னு வைங்க, அல்ல ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவருக்கு ஒருவர் வந்து துணையா நிற்கிறார்னு வைங்க, இவர் தான் என்னுடைய வலது கைம்பாரு. வலது கையா
இவன் என் வழக்கரமாக இருக்கிறார்னா இவருக்கு ஒரு வழக்கரமாயிருவார். இரண்டரை கலந்து விட்டார்கள், இரண்டரை கலந்துட்டாங்களா? தனிதானா? இவர் தான் அவங்களுக்கு பசி அடங்கிருமா? அப்ப கணவன் மனைவியை சொல்லும்போது என்ன செய்வாங்க? இரண்டரை கலந்து விட்டார்கள். இரண்டரை எப்படி கலக்க முடியும்? இரண்டரை இரண்டு இல்லாமல் ஒன்றாக ஆயிட்டாரலாம். அப்படி இப்படி ஆக முடியும்னா சும்மா நெருக்கமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு இலக்கியமா சொல்வதற்காக வேண்டி இந்த மாதிரிலாம் என்ன செய்வோம்? அவருடைய கையாக மாறிவிட்டாரு, அவர் தான் வலது கை, இவர் தான் அவருக்கு வலது கைம்பாங்க. அந்த அவருக்கு கை தனியா இருக்குத அப்படி சொல்ல மாட்டோமா? அவருக்கு வலது கை இருக்குது, அப்படி இருக்கும் என்ன செய்வோம்? இவர் தான் அவருக்கு வலது கைமோ. எங்க இவர் எப்படி வலது கை ஆவாரு? வலது கை செய்யற எந்த வேலையாவது செய்வாரா? அந்த அர்த்தம் இல்ல. வலது கை என்பது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவராக அவர் கருதுகிறாரு அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தமே தவிர நேரடி அர்த்தம் செய்யக்கூடாது. அதுக்கு என்ன செய்யறன்னு கேட்டா இன்னொரு ஹதீஸ் அதுக்கு இருக்கு. இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு இதே மாதிரியான இன்னொரு ஹதீஸ் இருக்கு. என்ன ஹதீஸ்? மறுமை நாள் அல்லாஹ் என்ன செய்வான்? எல்லாத்தையும் கூப்பிடுவான், விசாரிப்பான். அப்போ எப்படி விசாரிப்பான்னு கேட்டா, எப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, மறில் தூ, நான் நோய்வாய்ப்பட்டேன் துன்யாவில் இருக்கும்போது, ஃபலம் தாவுதுனி, என்னை நோய் விசாரிக்க வரலன்னு எல்லாம் கேட்பான். நம்மளை கூப்பிட்டு என்ன செய்வான்? அல்ல, நான் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன்ல, என்னை வந்து பார்க்க வந்தியான்னு நல்லா கேட்பான். அவன் என்ன செய்வான்? யாரப்பி கைஃப அவுதுக, இறைவா உன்னை எப்படி நான் நோய் விசாரிக்கிறேன்? நீ ரப்புல் ஆலமீனா இருக்கிற, உனக்கு நோய் எப்படி வரும் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, என்னுடைய அடியான் ஒருத்தன் நோய் வாய்ப்பட்டிருந்தான்ல, அவனை போய் நீ பார்த்திருந்தேன்னு சொன்னா என்னை பார்த்தா நான் எடுத்துருப்பேன். எனக்கு நோய் வரலப்பா, ஒரு பூமியில ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டானா இல்லையா? அவனை போய் நீ கேள்விப்பட்டீங்களா? போய் பார்த்தியா இல்லையா? பார்க்கல. அவனை பார்க்காதனால அவனை பார்த்தால் என்னை பார்த்தா நான் எடுத்திருப்பேன். அதே மாதிரி நான் குளிரில் நடுங்கி கொண்டிருந்தேனே, எனக்கு ஏன் நீ போர்வை தரவில்லை நல்லா கேட்பான். இந்த முஸ்லீம்ல வரக்கூடிய இது ஆதாரப்பூர்வ ஹதீஸ் தான். உனக்கு என்ன குளிர்? நீ எப்ப நடுங்கின? நான் எப்ப இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு இவன் கேட்பான். இல்லடா, ஒருத்தர் குளிரில் நடுங்கி கொண்ட ஒருத்தர் தனது கொண்டு வரலையா? அவன்கிட்ட கொண்டு வந்து கேட்டானா இல்லையா? நீ இல்லைன்னு மறுத்தீல, அந்த ஏழைக்கு நீ கொடுத்திருந்தேன்னு சொன்னா அது எனக்கு தந்துதான் எடுத்துப்பேன். எனக்கு குளிர் போர்வை தேவையில்லை, அவனுக்கு நீ கொடுத்திருந்தால் அது எனக்கு தந்தா எடுத்திருப்பேன். இப்படியாகவே அல்லாஹ் சொல்லிட்டு வருவான்னு சொல்லி இதுக்கு தண்ணி கேட்டேன், தண்ணி தர மறுத்து விட்டாய். சாப்பாடு கேட்டேன், அப்படிலாம் நிறைய வருது. சாப்பாடு மறுத்து விட்டாய். அவள் எல்லாத்துக்கும் அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான்? மனிதன் தான். ஒரு மனிதன் ஒன்றை வந்து கேட்டான், அவனுக்கு நீ இல்லைன்ட்ட. பசிச்சவன் சோறு கேட்டான், நீ இல்லைன்னு சொல்லிட்ட. அப்ப ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போங்கிறாங்கல்ல, அதான் இது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலான்ற அந்த தத்துவம் அந்த ஹதீஸ்ல இருக்கிறது. ஏழைகளுக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா அல்லாஹ் வந்து தனக்கு உதவி செய்வதாக எடுத்துக்கொள்கிறான் அப்படிங்கிறது தான். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னு கேட்டா, அப்ப இந்த பிச்சைக்காரன்லாம் இருக்கான்ல, அவன் எல்லாம் அல்லாஹ்வுடைய பவர் உள்ளவன். அப்ப நீ சொன்னபடி கண்ணாயிரம் காதாயிரம்ங்கிறிய, ஒவ்வொன்றுக்கு மட்டும் சொல்லப்படலையே. சோத்துக்கு இல்லாம என்கிட்ட வந்து ஒருத்தன் கேட்கறான், அல்லாஹ் தான் கேட்கறான். ஏன் அப்படித்தான மறுமையில விசாரிக்கிறான். ஒருத்தர் சாப்பாடு கஷ்டப்பட்டவன் வந்து ஏதாவது தாங்கன்னு கேட்கறான், நம்ம என்ன சொல்றோம்? அல்லாஹ் வந்துட்டாரு. ஏன் அல்லாஹ் அப்படி சொல்ற? விசாரிக்கிறான் மறுமையில. இல்ல, ஒரு நோய் வாய்ப்பட்டாருன்னு வைங்களேன், அல்லாஹ் நோய் வாய்ப்பட்டு கொடுக்குறாரு, அல்லாஹ் முடியாம இருக்காரு அப்படி சொல்லுவியா? அவர் அல்லாவா? அது எதுக்கு அல்லாஹ் சொல்றான்? நீ இதை விளங்கணுமா அதை விளங்குவியா? விளங்கணுமா இல்லை? அதுவும் ஹதீஸ் தானே. இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீம்ல 4661 ஹதீஸ்ல இருக்குது. அப்ப இதுல என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு உதவி செய்வதை தூண்டுவதற்காக வேண்டி, நெருக்கத்தை காட்டுவதற்காக வேண்டி இந்த மிகைப்படுத்தி இலக்கியமாக சொல்வது. குர்ஆன்ல ஹதீஸும் இலக்கியமாக நிறைய வார்த்தைகள்லாம் இருக்கிறது. அப்ப ஏழைகளை எல்லாம் அல்லாஹ் வந்து அல்லாஹ் என்று சொல்லுகிறான், நோயுற்றவர்களை அல்லாங்கிறான், குளிர நடுங்கின அவன் அல்லாங்கிறான், அவனுக்கு உதவி செய்கிறது நீ எனக்கு தரலன்னு கேட்கிறான். நான் தான் நடுங்கிட்டு வந்தேன்லடா, எனக்கே தரலங்கிறான். அப்ப நடுங்கிட்டு வந்தவன் யாரு? அல்லாஹ். அப்படி அர்த்தம் இல்ல, அல்லாஹ் வரவே இல்லை. அல்லாஹ் வந்து அவனுக்கு கொடுக்க கடமையாக்கி இருக்கிறான். நீ அவனுக்கு மறுத்தேன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு மறுக்கிறேன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் உன்னுடைய கையாயிரம் காலாயிரம் என்ன அர்த்தம்னு சொன்னா, அந்த கைகாலுடைய உதவி செய்வேன், நல்லபடியா இயங்குவதற்கு துணையா இருப்பேன். அந்த ஹதீஸ்லயே எந்த ஹதீஸ் ஆதாரமா காட்டுறாங்களோ அடுத்த பாதி இருக்கா, கண்ணாயிரம் காலாயிரம் இருக்குல்ல, அதுக்கு அடுத்து என்ன வருதுன்னு கேட்டா, அவன் பிடிக்கிற கையாயிருவேன், நடக்கின்ற காலாகி விடுவேன், அது மாதிரி பார்க்கின்ற கண்ணாகி விடுவேன், கேட்கின்ற காதாகி விடுவேன். 4 விஷயம் வருது இல்ல. இந்த 4ஐ சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வயின் சஅலனி லஊதி என்னஹு, அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், என்னிடத்தில் அவன் கேட்டால் கொடுப்பேன். நானே கையாயிருவேன் காலாயிரம் கொடுக்க தேவையில்லையே. இதை சொல்லிட்டு அந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டா, என்னிடம் அவன் கேட்டானேயானால் அவனுக்கு நான் கொடுப்பேன்
வலையின் இஸ்தாதனி என்னிடத்தில் பாதுகாவல் தேடினானேயானால் லஉஈதன்னஹு நான் வந்து என்ன செய்வேன், அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். அப்ப கண்ணாயிருவேன் காதாயிருவேங்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டா, அவனுடைய கண் என் கண் ஆவாது, அவனுடைய காது என் காது ஆவாது. அவன் கேட்டா கொடுப்பேன், மற்றவன் கேட்கறதை விட நெருக்கமானவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வேன். இப்படிங்கிறதுக்கு தான் அது ஹதீஸ் சொல்லுது. ஹதீஸே விளக்கம் சொல்லுது. அந்த ஹதீஸை கண்ணாயிரம் காலாயிரம் சொல்லிவிட்டு என்னிடத்தில் கேட்டால் கொடுப்பேன், பாதுகாப்பு தேடினால் பாதுகாப்பு வழங்குவேன் என்று இருக்குல்ல, இதை விளங்காம அல்லாஹ்வை ஆயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த அர்த்தம் வைக்கக்கூடாது என்பதற்கு ஒட்டுமொத்த ரசூலுடைய வாழ்க்கை இருக்கிற அப்படி அவர் வந்து ரசூலா இருப்பாங்க. இவங்க சொல்ற மாதிரி ஆகுறதா இருந்தா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கண்ணு அல்லாஹ்வுடைய கண்ணா இருக்கும். ஏன் பதிலையும் வெட்டப்பட்டாங்க? வெட்டப்பட்டது என்ன? வெட்டப்பட்டது என்னது? அல்லாஹ் வெட்டப்பட்டான்ப்ப ரசூல்லா காயப்பட்டாங்க இல்லைங்க. இப்போ ரசூலா தானே இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ரத்தம் வந்தது, அவங்களுடைய பல்லு அல்லாஹ்வுடைய பல்லாப்ப, அவங்களுடைய வாய் அல்லாஹ்வுடைய வாயா போச்சா? இல்லை, மனிதருக்கு ஏற்படக்கூடிய எல்லா துன்பமும் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய எந்த தன்மையும் பெற்றவர்களாக இருக்கவில்லை என்பது நம்ம பல இந்த 10 நாளுடைய முன்னுரையில சொல்லி இருக்கிறோம். அந்த அடிப்படையை விளங்காம இந்த ஒரு ஹதீஸை சுத்திக்கிட்டு தான் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, நியாயப்படுத்தி கொண்டிருப்பார்கள். இது வழிகேட்டுக்கு உதவக்கூடிய ஒரு தத்துவம். இந்த ஹதீஸ் சொன்னா இந்த ஹதீஸ் கேட்டுப்படுங்க. இந்த ஹதீஸ் சொல்லி கேட்டார்களே ஆனால் இந்த ஹதீஸை நீ எப்படி வழங்குவாய்? உன்கிட்ட குளிருக்கு ஒருத்தன் வந்தானே ஆனால் அவன் அல்லாஹ்னு விளங்கிருவியா? அல்லாஹ்வுடைய பவர் அவனுக்கு இருக்குமா? அவனுக்கு அல்லாஹ்வுடைய சக்தி அவனுக்கு இருக்குமா? அப்படித்தான் அந்த ஹதீஸில் இருக்குது. நீ இதை சொல்றிய இதே மாதிரி தான் இந்த ஹதீஸில் இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா தான் அவனுக்கு வேற அர்த்தம் நம்ம தப்பா செய்யணும்னு விளங்கும். ஆக ஒட்டுமொத்தமாக இந்த தாலீம் புத்தகம் என்பது ஒரு மடமையின் தொகுப்பாகவும் இஸ்லாமிய அகீதாவை கொள்கையை குழி தோண்டி புதைக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இது ஒரு மேலோட்டமாக உங்களுக்கு 10 நாளில் சொல்லியிருக்கிறோம். இது நீங்களே எடுத்து இந்த மாதிரி புத்தகங்கள் இருக்கக்கூடிய கவனித்து படிச்சீங்கன்னு சொன்னால் இதை விட தாண்டி உங்களுக்கே தெரியும். என்னோட அடிப்படையை எவ்வளோ தகர்க்கிறாங்களே என்று என்ன செய்யும் உங்களுக்கே விளங்கும். இதை வழங்கி நடக்கக்கூடிய புறக்கணித்து இதை மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஊட்டி அந்த தப்லீக்குடைய பிடியிலிருந்து மக்களை மீட்டெடுக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்குவானாங்க. அடுத்ததாக வந்து உங்களுக்கு இந்த 10 நாள் உரை வந்து நிறைவடைஞ்சிருக்கிறது. நாளையிலிருந்து போன வருஷம் கூட 3 நாளைக்கு மேலே நம்ம வண்டி இழுக்கலை, ஆமாம், இன்னும் ஒரு 10 நாள் இழுத்துருச்சு இன்ஷா அல்லாஹ். அப்போ நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறுனா சும்மா சிறப்பு அப்படி இல்லாமல் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எப்படி பிறந்தாங்க அந்த வரலாறாகவே சரித்திரமாகவே சொல்வதற்காக வேண்டி அது நிறைய பேருக்கு தெரிய வேண்டியது. ஏன்னா சரித்திரங்கிற பேரில் பொய் ரொம்ப இருக்குல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய சரித்திரத்தை அறிந்து கொள்வதை விட சரித்திரங்கிற பேரில் வந்து நிறைய கட்டுக்கதைகள்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது எதெல்லாம் தவறு, எதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சரித்திரம் இல்லை, எது ரசூலுல்லாஹ் உதாரணமாக ரசூலுல்லாஹ் பிறக்கும்போது சுன்னத்து செய்யப்பட்டு பிறந்தாங்க, இப்படிலாம் எழுதி வச்சிருப்பாங்க. அப்படிலாம் பிறந்தாங்களா? அப்போ இப்படிலாம் இந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது வரலாறுல. அதுகளையெல்லாம் ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி தான் அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நாளையிலிருந்து 20 நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு வந்து பிறப்பு முதல் இறப்பு வரை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் உங்களுக்கு நடத்தப்படும். இன்ஷா அல்லாஹ் அதிலையும் பயன்பெற்று நன்மை அடைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள. அஸ்ஸலாமு அலைக்கும்.